ஜனவரி 8 வியாழக்கிழமை. உங்களைப் பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஆதியாகமம் 9:2. கர்த்தர் நோவாவின் குடும்பத்தாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த புதிய வருடத்திலே உங்களுக்கும் தருகிறார். பூமியிலே நடமாடும் எந்த மிருகத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நாயை பார்த்தால் பயமாக இருக்கிறது, ஓடி வருகிற மாட்டை பார்த்தால் முட்டிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது இவற்றுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் பெலிஸ்தியரையும் தைரியமாய் எதிர்த்து நின்றதின் ரகசியம் என்ன? அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். சங்கீதம் 34:4. நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. பாம்பு உங்களை பார்த்து சீறுகிறது என்றால் அது தன்னுடைய வீரத்தினால் சீறுகிறது இல்லை, நீங்கள் அதை அடித்து விடுவீர்களோ என்ற பயத்தில் தன்னை பாதுகாக்கவே சீறுகிறது. நீங்கள் பயந்து ஓடுவதினால்தான் நாய் உங்களை துரத்துகிறதே தவிர எதிர்த்து நின்று கையில் கல்லை எடுத்தால் அது ஓடிவிடும். பெரிய பெரிய யானைகளை மனிதன் அடிமையாக்கி அவைகளை தனக்கு பணிந்து வேலை செய்யும்படி கட்டளையிடுவதை பார்க்கிறோம். பெரிய பெரிய மரங்களையும் உத்தரங்களையும் சுமந்து சென்று மனிதனுக்கு கீழ்ப்படிந்து அவை வேலை செய்கின்றன. பெரிய எருதுகள் மனிதனுக்கு வண்டி இழுப்பதையும் ஏர் உழுவதையும் கூட பார்க்கிறோம். ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருப்பான் என்றால் அந்த வல்லமையைக் கொண்டு அவனால் மிருகங்களை மட்டுமல்ல அசுத்த ஆவிகளையும் துரத்த முடியும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91:13. சாத்தானுக்கு வெற்றியே கிடையாது. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் அவனுடைய தலையை நசுக்கி முற்றிலுமாய் தோற்கடித்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் அவர். 1 யோவான் 3:8. வேதம் சொல்லுகிறது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எபிரேயர் 2:14-15. தேவ பிள்ளைகளே, இயற்கையாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், வல்லமை, ஆளுகை ஆகியவற்றோடு கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையும் இணைந்து செயல்படும்போது இன்னும் கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். மார்க் 16:17-18.